உடனே மறுநாள் பார்த்தா தினகரன் பால்தினகரன் அண்ணா சொன்னார், அம்மா யார் குடும்பத்தையும் இது மாதிரி எங்களை மாதிரி சாட்சி வச்சு டிவியில் வந்தது. அப்போ நான் பார்த்தேன் என் குடும்பத்தில் எப்படி இருந்ததோ, சாப்பாடு கிடையாது, இவங்களுக்கு ட்ரெஸ்ஸும் கிடையாது, நகையும் கிடையாது. நான் சாவணும்னு நினச்சேன். இது சத்தியம். செத்துடணும், என் பிள்ளைங்களோட நான் செத்துடணும்னு நினச்சேன். அப்போ ஆண்டவர்கிட்ட ஒன்றே ஒன்று கேட்டேன், ஆண்டவரே நான் வாழறதோ சாவறதோ ஏசப்பா உன்னால முடியும், நீங்கள் தான் என் குடும்பத்தை நிற்க வைக்கணும், நீங்கள் சாட்சியாக நான் சொல்லணும், எங்கே போனாலும் நான் சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஃபுல்லாக நம்பினேன். ஆண்டவரை நிற்க வச்சார். என் பையனை எப்படியோ ஒன்று 10வது வரலாம் படிக்க வச்சேன். பாலிடெக்னிக் போனேன். அந்த நேரத்தில் பாருங்கள், என் பையன் பால் பேக்கெட் போட்டான். சின்ன வயசு, சைக்கிள் கிடையாது. அம்மா வீட்டிலேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து சைக்கிள் எடுத்துன்னு போய் திருப்பதி